டியூஸ்டே ஈவினிங் டின்னர் vlog தான் பார்க்குறீங்க. 2 வீக்ஸாக மாவு ஆட்டுறதே கிடையாது. இல்லாட்டி எப்போவுமே வீட்டில் மாவு ஸ்டாக் இருக்கும். ஏன்னா அந்த கை வந்து அப்படி அந்த ஜாருக்குள்ளே போனதுனால ஒரு ஷிவரிங்காகவே இருக்குது இப்போவுமே. பட் அதெல்லாம் காஞ்சிருச்சு. பட் அந்த ஷிவரிங் எப்போவுமே இருக்குது. அதனால் எப்போவுமே தேவைக்கு கடையில் தான் மாவு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வந்து டின்னருக்கு தோசையும் தக்காளி சாம்பார் வைக்கலாம்னு தான் பிளான் போட்டேன். தக்காளி சாம்பார் வந்து பருப்பெல்லாம் போடாமல் சும்மா தோசை மாவு ஊற்றி தக்காளி சாம்பார். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. டக்குன்னு ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தாவே போதும். எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி அதே சேர்த்து அது கூட உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுருங்க லோ ஃப்ளேமில். நல்லா 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அது கூட ஒரு கரண்டி தோசை மாவு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிருங்க. தியாவுக்கு வந்து பால் சரியா போச்சுன்னுக்காண்டி அதை வந்து காய்ச்சிட்டு வந்து அப்புறம் தியாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவளுக்கு நல்லா தொடச்சுட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன்.